சொல்றேன் நாங்க வரல அதுக்காக நான் கீழ் விட்டு ஒரு பெரியவர் மாதிரி எனக்கு இதை குடிச்சாலும் நான் வரமாட்டேன் ஓட மாட்டேன் கடாவட்டு நடத்தீங்க ஜாம் ஜாம்னு நாங்க வர மாட்டோம் அந்த 2 பேர் எதிரிக்காக கும்பிடுறது வரையே பாருங்க சந்தோஷமா கும்பிடுங்க நாங்க மட்டும் வரமாட்டோம் நாங்க எங்க வேலை பார்த்து வந்துக்கிறோம் மாமா அதெல்லாம் அடுத்து திரும்ப உங்களை நேற்று போட்டு முடிவு பண்ணல இல்ல மாமா அந்த கேள்வி மாமா நேற்று உடன்படிக்கை ஏற்பட்டோம்ல கெட்டிப்படுத்தும் தன்மைக்கு நம்ம இருக்கால உழந்துடக்கூடாதுன்றக்காக அந்த உடன்படிக்கையை பத்திரம் போட்டுக்கிறதுக்கு சம்மதமா இல்லையா மாமா நீங்க கேட்கணுமா சொல்லுங்க இல்லமா அதை சொல்லுங்க உங்களை தான் கேட்கப்பா சரி சம்மதம் இல்ல பத்திரம் போடுறது சம்மதம் இல்ல எந்த பேர் ஒரு ஆள் பேசுற பேச நீ அப்புறம் எப்படி அம்படிச்சா பொருந்தான கருத்து கொண்டு வந்து ஒழிச்சு விட்டான்னு சொல்லிட்டு போவோம் அம்படிச்சா இந்த கருத்து பொருந்தான சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பாருங்க 8 பேருக்கு வாரிசு கோடி 5 கடா கொடுக்கணும்னு சொல்லிட்டான் இப்ப வந்து ஒற்றுமையா நம்ம இருக்கிறேன் 8 தேவை இருக்கான் 5 அக்காமுக்கு நம்ம இருக்கு நம்ம பக்கம் தான் இருக்கு 5 ஊசேரி நம்ம பக்கம் தான் இருக்கு இதுல இருந்து யாரும் தெரிஞ்சிடக்கூடாது என்று இப்போ நம்ம பாதி காலம் 3/4 காலம் முடிச்சு கலெக்டர் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் போயிட்டு திருவிழா ஆரம்பிக்கிற டயத்தில் இருக்கிறப்ப நான் வரலன்னு யாராச்சும் கலந்துக்குவாங்கன்றதுக்காக ஒரு ஒப்பந்தமாக போட்டுக்கிறோம்னு சொல்றது அந்த ஒப்பந்தம் சொல்லிடுறேன் அதாவது நல்லா புரிஞ்சுங்க தெரியல எல்லாத்துக்கும் தெரியல ஏற்கனவே வந்துட்டு நம்ம 10 தேவை 5 பூசாரி 5 அக்காம்பு சேர்ந்து கெடா வெட்டை வந்துட்டு நடத்துறதா முடிவு எடுத்துருந்தோம் இந்த கெடா வெட்டு வந்து கொடுக்குறதுல வெட்டுறதுல ஒரு பஞ்சாயத்து அதுதார கொடுக்குறதுல வந்துட்டு நாங்கள் 2வது இடம் கொடுப்போம்னு 2 தேவை சொன்னதுனால அந்த மாறுபட்ட கருத்துனால வந்து அவங்க விளைவிட்டாங்க அவங்க வந்துட்டு இந்த 8 தேவரும் சேர்ந்து 5 பூசாரி சேர்ந்து 5 அக்காம்பு சேர்ந்து கெடா வெட்டு நடத்துறதா முடிவு எடுத்துருக்கோம் இந்த முடிவுக்கு அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க நம்ம சேர்ந்து நடத்திக்கிறோம் இல்லைன்னா அவங்க அப்படியே இருக்கட்டும் நம்ம நடத்திக்கிறது இந்த 8 தேவரும் சேர்ந்து 5 அக்காம்புக்கு 2 பேருக்கு 8 கடா கொடுத்துருது 8 கடா கொடுக்குறத அவங்க எப்படி வெட்டுறதுன்னு அவங்க தீர்மானம் பண்ணிக்கிட்டு அந்த 8 கடாவை வெட்டிக்கிறது சரிங்களா அப்போ வெட்டிக்கலாம் இந்த திருவிழா நடத்துறதுக்கு வந்துட்டு இந்த 8 தேவரும் இதுதான் விஷயம் அவங்க நம்ம வெட்டுறது நம்ம கொடுக்குற கடாவை அவங்க பகிர்ந்து வெட்டிக்கிற வேண்டியது இதுக்கு வந்து மனப்பூர்வமாக 8 தேவரும் எல்லாமே சம்மந்தம் தெரிவிச்சிட்டாங்க இதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சு தான் கையெழுத்து போட்டுருக்காங்க இந்த உடன்படிக்கை வந்து பதிவு பண்ணிக்கலாம்னு லாஸ்ட்டில் பேசி முடிச்சோம் ரைட்டுட்டாங்க நேற்று வந்துட்டு ஒரு பெரியவர் வந்துட்டு இதை எங்கள் ஊருக்கு போனோம் அப்படி வளர்த்துனாங்கன்னு சொன்னாங்க அதுக்கும் கூட ஒரு தீர்வு சொன்னோம் இந்த பதிவு பண்ண போகிற பத்திரத்தில் 5ஆவதுக்காரங்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன நாங்கள் வேணும்ட்டா 8 மாமனுக்கு 8 கடை கொடுக்குறோம்னாங்க இதை வந்துட்டு அவங்களும் நம்ம சொன்னது மாதிரி 8 மாமனுக்கு 8 கடை கொடுத்துருவாங்க இதை வெட்டுறத நீங்கள் 8 தவறும் எப்படி முடிவு பண்ணிட்டு வந்து வெட்டுங்கன்றது கூட பதிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க மென்ஷன் இதில் அவங்களுக்கெல்லாம் அவங்க பதிஞ்சு கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை நான் 8 மாமனுக்கு 8 கடை கொடுத்துட்றேன் இதை எப்படி வெட்டுறதுன்ற உங்கள் 8 பேருக்குள்ளே நீங்கள் நிலந்து பேசிக்கிட்டு எங்கள் ஊருக்கு வந்தால் வெட்டிக்கிங்க இல்லைன்னா நாங்கள் கீழே விட்டு அறுத்துக்கிறோம்ட்டாங்க இதுதான் முடிவு ஒரு சின்ன விஷயம்ங்க ஆமாம் ஒரு சின்ன விஷயம் என்ன வேற ஒன்றும் இல்லை நீங்கள் 5 8 கடை கொடுக்குறோம்ட்டீங்க யார் எப்படி வெட்ட போகிறோம்ன்றத நீங்களும் கேட்கல நாங்களும் முடிவு பண்ணிக்கல ஈவச்சு வெட்டிக்கிறோம்னு சொல்லிட்டேன் எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள நாங்கள் ஒத்துமையா எங்கள் அண்ணன் இப்போ 10 கடை 8 கடை நானே வெட்டிக்கிறனால எங்களுக்கு சந்தோஷம்யா இல்லைப்பா தம்பி நீங்கள் இப்போ 6 பேர் வெட்டுக்கிறனால எங்களுக்கு சந்தோஷம் இதை முடிவை நாங்கள் பத்திரத்தில் எழுத சொல்லலை அந்த மாதிரி உங்களுக்கு கெடா தர்றோம்ட்டா இந்த முடிவை கெடா தர்றோம்ன்றதை எப்பயுமே எழுதி தந்துடுறேன் நாளைக்கு இந்த பத்திரத்தில் பதிஞ்சு தந்துடுறோம் நீங்கள் வந்து இதே மாதிரி உங்களுக்குள்ள அண்ணன் 8 பேருக்குள்ள ஈவிச்சு வெட்டிக்கிங்கன்றது நாங்களும் சொல்லிடுவோம் நீங்கள் எப்படி ஈவிச்சு வெட்டிக்கிறீங்களோ வெட்டிக்கிங்க சந்தோஷம் தானே 5 கடை வழக்கம் சொல்லிட்டேன் 5 கடை வழக்கம்
அஞ்சு பேசாரி கோயில் கும்பிடுற ஆட்சேபனை இல்லை, அயனாளம் ஆட்சேபனை இல்லை, 10 பேருக்குமே ஆட்சேபனை கிடையாது. 10 பேரும் முதல்ல கும்பிடுற இதே தான் இருக்காங்க. ஏன்னா திருக்குறளையும் வெற்றிலும் தான் பேரு என்ன முடிஞ்சு அவனை 9ஆம் நாள் நீங்க சொல்ல மாட்டேன். 8 தவிர என்ன சொன்னீங்க? எங்களை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க தான் சண்டக்காரங்க, நீங்களும் சண்டக்காரங்க இல்ல. 10 கடை மாறி எத்தனை மாதிரி இருந்தாலும் கடை உடுத்தானே அவரு. எத்தனை கடை 10 மாதிரி இருந்தாலும் உடுத்தானே. அது நம்ம வெள்ளை விட்டு முறை, நம்ம கல்ல விட்டுக்கு மட்டும் இல்ல, இந்துக்களுக்கே பொதுவான முறை என்னன்னா, தாய் மாமன் எத்தனை பேர் இருந்தாலும் அவ அக்கா மக்களுக்கு கூட கடை விடுக்கணுன்றது முறை. இன்னைக்கு நேற்று வந்ததில்ல, இந்துக்கள் பிறக்க ஆமையா உங்களுக்கு 2 பூஜை இருக்கு, 2 கடை 10 பூஜை இருந்தாலும் 10 கடை வருவாங்கல்ல. அப்படி இல்லை, அப்படி இல்லை. வழக்கம் கிடா விட்டு வழக்கம் நல்ல நடைமுறை பார்த்தாலும் கேளுங்க. எப்படி உள்ள 2 பூசாரி மட்டும்தான் உள்ள பொங்க வைப்பாங்க. தேவர் போய் உள்ள வைக்க மாட்டாங்க. தேவர் வராங்க, தேவர் தேவர் வரைய உள்ள வராது. கோயில போய் கோயில் கட்டிக்கலாமா பாக்குறா மூணு பொங்க இருந்தா ஐயங்கூட இங்க வச்சிருந்துருக்கலாம். 3 பொங்க இருந்தா ஐயங்கூட இங்க ஒரு பொங்க வச்சிருந்துருக்கலாம். அப்ப என்ன 3 பொங்கன்னா அவர் ஐயங்கூடாங்க. பூசாரி நாங்க ஒரு சின்ன பூசாரி அப்படி அந்த பக்கம் உரிமை உள்ளாலே நாங்க 3 ஆள் தான். இந்த 3 ஆள்ல 2 அங்கிட்டு இந்த பக்கம் நீங்க நல்ல வேலை செய்ய போறீங்க. சிக்கை எடுத்துட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு செயல் வெற்றி அடிச்சு போகும். சிக்கல் உங்களுக்கு தெரியுமா? 8 பேருமே சேர்ந்து கும்பிடுறீங்க. கும்பிடுவா வந்தா சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டீங்க. அவர் வந்தா எப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷத்துல வந்தா சேர்த்துக்கிறோம்ன்றது அடிப்படை. வந்தாங்கன்னா வருஷத்துக்கு வந்தா சேர்த்துக்கிறோம்னு சொல்றீங்க. இப்ப அவர் வருஷத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்ப அவர் வருஷத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு அவர் கோயில் கும்பிட வளர்ச்சி அனுமதிக்கல, வர அனுமதிக்க மாட்டேங்கிறார். அதான் கேட்கல. இப்ப வருஷத்துல கிணறு சொன்னா உள்ள அனுமதிக்கல, வருஷத்துல கிணறு ஒரு பேர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க உங்க அந்த இடத்த அவர்கிட்ட கேளுங்க. சந்தேகம் கேளுங்க கேட்டு வாங்க. என்னப்பா சொல்ற
கொடுக்க போறான், வருஷப்படி கேட்டா வெட்ட போறான், நீ வாழ வந்தவா சேர்த்துக்கணும்னு சொல்றீங்க. நான் வருஷப்படியெல்லாம் வர முடியாதான் சொல்றாரு. வருஷப்படி வர முடியாது சொன்னதுனால நீ கோயிலுக்குள்ள வளர்க்கலான்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்ல அவரை நான் வந்து கும்பிடுறேன், நான் வேலைக்கு நான் வர போக கொடுக்கணும்னு சொன்னா என்ன செய்வீங்க? பேச்சுதான் நடக்கலாம், நடக்க வரப்போம். என்ன தம்பியை வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கா? அவருக்கு நான் வேலை போக கொடுக்குறேன், எனக்கு இந்த அவன் வந்து வருஷப்படி வரமாட்டேன், நானும் போக நானும் கும்பிட வருவேன், இங்க ஐநூறு கொடுத்தா ஏத்துக்கிடுவோம்ப்பா. வேற மாதிரி விற்காம கொடுத்தா ஏத்துக்கிற மாட்டோம்ப்பா. எப்படி 8,000 பெரிய சொல்லி மாலை கொடுப்பாரு. சொல்லி கொடுக்க முடியாது. எப்படியாச்சும் கிடாவிட போச்சுக்கிறான். அப்புறம் அப்புறம் இருக்காங்க. யோசனை வந்து நீ 8 பேருக்கு தான் மாமே 8 பேர் சொன்னீங்க, 8 பேர் பெரிய சொல்லிக்க முடியாது, 10 பேர் சொல்ல முடியாது. நாளைக்கு 4 பேர் 10 பேர் 8 பேர் இன்னொரு அவரு பார்த்து ஒரு ஆள் வரலாம் கேட்டாப்பா. அவனுக்கு முடிட்டு முடிக்கிறேன் ஒரு ஆட்டை ஆட்டா போட்டுப்பா. இங்க மட்டும் மீற முடியாது. அந்த 15 வருஷம் பேசாம இருக்காங்க. நீ வருஷம் 9 வருஷம் வந்தா உள்ளவா நேற்று விட மாட்டேன் சாதத்துக்கு சொல்றீங்க. ஒரு கேள்வி விட முடிச்சு 9 வருஷம் உள்ளவா ஆலோசனை கும்பிடு மாட்டேன்னு சொல்லி விட்டுருவான். வருஷப்படி வர மாட்டேன்னு சொன்னா கோழிகளை விட மாட்டான் நிப்பாட்டிக்கிறதுன்னு சொல்றீங்க. சும்மா வந்து விட்டுருவோம்ப்பா. சும்மா கோயிலுக்குள்ள யார் வேணாலும் வரலாம் போலாம். 6 ஏக்கர் 92 சென்ட்டுக்குள்ள வந்து வைக்க விட மாட்டான். 6 ஏக்கர் கோயில் வளாகத்துக்குள்ள வைக்க விட மாட்டான். அதாவது அந்த இடத்துல இருக்க தமிழகத்துக்கு மறுத்து எவ்வளவு வரானோ அதெல்லாம் வரட்டும். யாரையும் நம்ம தடுக்கிறோம். நம்ம வரமுறைக்கு தலையிடுறவனை மட்டும்தான் நம்ம வரமுறை தடுக்கிறோம். உள்ளுக்குள்ள சொன்னா சொல்றீங்க. இப்ப 9 பேர்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு வரது என்ன அர்த்தம்னா நீங்க போறது மீனிங் எவ்வளவு மீனிங் எழுப்பாரு. 9 வருஷம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தாருன்னா உங்களை விட்டு வரல. அவர் என்ன திட்டத்தில் வந்தா அப்படி வர முடியாது. அதுக்குள்ள வந்தாலும் அடுத்த சொல்லிட்டு வந்துடுவாருல்ல. அதுக்காக என்ன சொல்றீங்கன்னா சிந்திச்சுக்கீங்க, விடைய வச்சுக்கீங்க, அதுதான் சொல்லுவாங்க. வேற ஒன்றும் சொல்லுவாங்க. கோயிலுக்கு நம்ம தடவை வைக்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. ஏன்னா நாளைக்கு வார்த்தை தப்பா போய் மட்டும் எத்தனை ஆளுங்க வந்தா வந்துட்டு போவான்ல. அவர் வந்து 8 பேர் 2 பேருக்கு நான் 2 பேருக்கு ஒன்னா இருக்கிறேன். நான் சொல்லி வந்துருக்கூடாது. அப்படி 3 ஏக்கர் சிட்டை கூட எழுதி வைப்பான். ஏப்பா 3 ஏக்கர் சிட்டை கூட எழுதி வைப்பா அவனுக்கு. அடுத்த ரெண்டாவது பக்கம் கீழத்தேவரை விட்டுட்டு 8 பேர் மட்டும் நீங்க போனீங்கன்னா 8 தேவருக்கு தான் பெரிய தேவர் 10 பேர் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். அதுக்கு போது இல்லப்பா அவர்
வந்து வரதா இருந்தா 10 பேருக்கு அவர் தான் பெரியதவர். 10 பேருக்கு கடை கொடுக்குற இடத்துல 9வது 10வதா இருந்தா தான் நாங்கள் ஏற்றுக்கிற போகிறோம். இல்லைன்னா ஏற்றுக்கிற போகிறோம். அவர் தான் பெரியதவர்னு ஏற்றுக்கிறேன். நான் பெரியதவர் பெரியதவர்னு வரக்கூடாது. மாறுபட்ட கருத்தோட வெளியேறினதுனால அவங்க இந்த நம்மளுக்கு திரும்ப சமரசம் சொல்லி 9வது 10வது இடத்த 8-2 அழைக்கிறது வழக்கமா வச்சுக்கிட்டாலும் அவங்க 10 பேர் வரிசைப்படுத்துறதுல 9வது 10வது இடம் தான் அப்படித்தான் கொண்டு வந்து எழுத போறோம். ஆனா அவங்க வந்துட்டா எப்ப வந்தாலும் அவங்க மனம் தெரிஞ்சு 9வது 10வது இடத்த வரிசையை எதிர்கொண்டு வரட்டா இது வரைக்கும் வாங்கியிருந்த முதன்மையை இது வரைக்கும் வச்சிருந்த அழைப்பு மரியாதையும் அவங்களுக்கே திரும்ப கொடுத்துறது தான் பேச்சு. வந்துட்டு நம்ம இந்த மரியாதைக்குள்ள ஊர்றம்போக்குள்ளதே நம்ம தடுக்க போறோம். மற்றபடி கோயில் கும்பிடுறதுலாம் இல்ல. அவரு இந்த 6 ஏக்கர் 32 சென்ட் வச்சு அவுட்டர்ல போயிட்டு அவர் எல்லைக்கு எங்க ஒரு இடத்துல திருப்பதி கம்மா கிட்ட என்ன ஒரு கம்மாய் அவங்க கம்மாயில வச்சு போற வச்சு யாரோ வட்டம் இருந்தா அதை போய் நம்ம தடுக்க முடியாது. அடுத்து வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா 8 பேர் இருக்குன்னு சொல்லலாம் போல அது தெரியாதுமாமா வந்து அது அடுத்து ஏத்துக்குவோமா முன்னாடி சொன்னாங்க ஆமா தெரிஞ்சு போய்க்கீங்க. 3வது பிரச்சனை வந்து ஏற்கனவே 8-2 10 பேர்னு சொல்லி 10 பேர் ஒத்துக்கிட்டு ஒரு பத்திரம் போட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள பேப்பர்கள் எழுதுறாங்க வரிசையா கைது கேட்ட பேப்பர் நம்மகிட்ட நிறைய இருக்கு. 8-2 வாசகம் இல்லாம 10 பேரால் வந்து போட்டு கோர்ட்டு வரைக்குமே ரிக்கார்டில் இருக்கு நம்மகிட்ட இருக்கு. இருந்தாலும் அந்த ரிக்கார்டெல்லாம் நமக்கு வேண்டாம். நீ கோயிலை கும்பிட்டோம்னா 8-2 அதில் சொல்லித்தானே சொல்றான் போறேன்னு சொல்லிட்டு 8-10 சொல்லி 10 பேர் சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் இருக்கிறது இன்னைக்கு திருப்பி வந்து நான் அதை தெரியாதவங்க காய்ச்சி போட்டுக்கிட்டேன் 8-2 சொல்லிட்டு நான் இதுல 8 பேர் தான் இருக்கணும்னு சொல்லி இன்னொரு பத்திரம் போட்டா அது செல்ல மாட்டேன் பார்த்து நான் சொல்ல வேண்டிய இடத்துல அம்மா சொல்றேன். வீட்டில் வரதோ எது வந்து சொல்ல மாட்டேன். ஏற்கனவே 10 பேர் சேர்ந்து நாங்கள் கோயில் நடந்து முடிக்கிறாங்க 8-10 போட்டு கோயில் பார்த்து ஒரு பத்திரம் போட்டு முடிச்சுருக்கேன். பழி பத்திரம் இன்னொரு போய் பண்ணிட்டு நாங்கள் பெரிய போட்டுக்கிட்டோம் தப்பை போட்டுக்கிட்டோம். நான் இன்னும் 8 பேர் சொல்லி இன்னொரு பத்திரத்தை போட்டீங்கன்னா அது செல்லுமா அதுவும் பார்த்துருக்கேன். நடைமுறைக்கு நிறைய வழி இருக்கு நிறைய வழி இருக்கு அதுல. இது வந்து யார் வரலன்றாலே அதுல யாரும் வரலாம் கோயில் கும்பிடலாம். அந்த ஒப்பந்தம் அந்த பத்திரத்து பிரகாரம் அவங்க நடந்துக்கிறல அந்த பத்திரத்தை மென்ஷன் பண்ணி தான் மாமா பதிய போறான். அந்த பத்திரத்து பிரகாரம் அவங்க நடந்துக்கிறல வரிசைப்படுத்த 9வது இடம் 2வது அவரு முரண்பட்ட கருத்து திணிக்க கூடாதுங்கிறது சொல்லியிருக்கு. புதிய கருத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அந்த பத்திரத்துல இருக்கு நிறைய அந்த இதெல்லாம் ரா பாயிண்டோட நம்ம உள்ள போறோம். இல்லையா உனக்கு பதிவு இல்லைன்னு நாங்க வரலையா ஐநூறு எங்களுக்கு நாங்க வரலையா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன ஏன் நீங்க மட்டும் பதிவு கொடுத்தீங்க கீர்த்தி அவருக்கு அந்த 8-2 மட்டும் ஏன் பதிவு கொடுத்தீங்க என்ன நடப்பு 15 யோசிக்க கும்பிட்டு சொல்லிட்டு யாருக்கு பங்காளி பேச்சு மக்கள் பேச்சு தயாரா இருக்காங்க. நீ மட்டும் மறுத்து வர அதுல எதுவும் இன்னும் வில்லங்க இருக்குன்றது சொல்லாத. சொல்லிருக்க 2வது விட்டு சொல்லிருக்குமா நீங்க தான் சொல்ல மாட்டேன். அவங்க போறோம் அவங்க வேணாய வெட்டிக்க எப்ப பதிகிறது அவங்க திறமை நம்ம அதை பற்றி நம்ம அவங்க திறமை கல்ல பதிஞ்சாலும் பதிஞ்சு கொடுக்குறது பத்திர ஆபீஸ்ல ரெடியா இருக்காங்க. இந்த செலுத்த பறி இருந்தாலும் பதிஞ்சிருவாங்க. சட்டத்தின் செல்ல ஏதாவது வருமானு அதான் சட்ட சிக்கல் எல்லாம் இல்லாத அளவுக்கு கேட்டுதான் வச்சிருக்காங்க மாப்பிள்ள வேற ஒண்ணும் இல்ல. அந்த பத்திரத்தை உடன்படிக்கையில பாக்குற மாதிரி உடன்படிக்கையை மீறிட்டே அதை கேட்டு வராங்க அப்படின்னு வாங்கிறியா வாங்குறாள வாங்கிக்கிறாரா நீ வேற
ஆத்தா வெற்றி கட்டுப்படுறது எல்லா பேரும் அப்படியே எந்திரிச்சு கோயில் கும்பிட்டு இருக்கிறப்பா எதுக்கு முட்டாம இது வச்சுக்க இந்த 8 பேர் ஒரு பேச்சு மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரே ஒரு கருத்து சொல்றீங்க ஐநூறு நாளைக்கு ஏமாச்சிருமோண்டு. அதுதான் இங்க 8 தேவரும் ஒண்ணு ஊடி வராம நாங்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில கடாவட்ட கட்ட விட மாட்டோம்யா கடாவை. போதுமாயா? இது அவர் வந்து உங்களுக்கு 8 பேர் நான் என்ன சொல்லிட்டேன் கடா நிப்பாச்சு 8 பேர் இருந்தா வந்து நீங்க எப்படி எங்களுக்கு சொன்னீங்க நாங்க 8 பேர் 8 கடா கொடுத்துறோம் உங்களுக்குள்ள நீ ஈவிச்சு வச்சிங்கன்னு தான் சொல்லிருக்கீங்க. இன்னாருக்கு இன்னார் கடான்னு சொல்லல. எங்க பெரியதவர் பார்த்து எங்களுக்கு சின்னத்தவருக்கு என்ன வழி விட்டு கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக் நாங்க ஏத்துக்கிட்டோம். நீங்க உங்களுக்குள்ள சரிமாமா நீங்க உங்களுக்குள்ள முடிவு எடுத்துக்கீங்க. உங்களுக்குள்ள சொல்றேன் வாட்ஸ்அப் சொல்லிடுறேன் வாட்ஸ்அப்படி நான் சொல்றேன் ஆறு மூத்தாண்டு தப்பா சொல்லுங்க அதைத்தான் சொல்றேன். அதுக்கு தான் சொன்னேன் பட்டம்ன்றது வேற வாரிசு பரப்புன்றது வேற. பட்டம்ன்றது பெரியதவரு தேவர் படத்துல பெரியதவரு வாரிசு இந்த முகம் சத்தியம் வந்துருக்கிறப்ப நான் வாரிசு பிராரம் நீங்க 2 பேரும் பாத்துக்கிறீங்களா வாரிசு பிராரம் கலாதாரம் முடிச்சிடறேன். யார் அண்ணே யார் தம்பின்ற தெரியும் சொல்ற மாதிரி மாப்பிள்ள